நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க தன்மானம் உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம்னு எனக்கும் தெரியும். அதை காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க தான் முயற்சி எடுக்கணும். இந்த கோவப்படுறதுலாம் நல்லதே இல்லை, சரியா? முதல்ல இந்த கச்சோரிக்கு தேவையான மாவு பசங்க. இருக்கு இருக்கு இருக்கு. என்ன பண்றீங்க? ஏன் என்னாச்சுங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன? இதுல தண்ணி ஊத்த மாட்டாங்களா? என்ன சந்தியா நீங்க மாவு பிசையணும்னா அதுக்கு என்ன மந்திரமா சொல்ல போறீங்க? தண்ணி ஊத்துனா தாங்க மாவு பிசைய முடியும். என்ன மறந்து போச்சா? இதுக்கு முன்னே மாவு பிசையும் போது நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? மாவுல தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் நெய் ஊத்துனா தான் மாவு நல்லா இருக்கும். இல்ல இல்ல இல்ல, முதல்ல அதில் தண்ணி ஊற்றக்கூடாது. அது ஏன் இப்படி சொல்லுவாங்கன்னா, மாவு நல்லா மிருதுவாக இருக்கிறதுக்கு எடுத்தவொன்னே அதில் கொஞ்சம் நெய் தான் ஊற்றணும். நெய் ஊற்றினா தான் மாவு பிசையும் போது நல்லாயிருக்கும். எத்தனை வாட்டி ஒரே விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன்? அப்போ புது விஷயத்தை எப்போ தான் தெரிஞ்சுப்பீங்க? நான் மறந்துட்டேங்க. நான் போய் நெய் எடுத்துட்டு வரேன். போங்க. போதும். எவ்வளோ ஊத்துறீங்க? இதுவே ஜாஸ்தி. இப்போ அது நல்லா கலந்து விடுங்க. சரிங்க. ஒரு நிமிஷம், என்ன பண்றீங்க? ஏன் சந்தியா, இது சாப்பிட்றதுக்கான மாவு, இதையும் எடுத்து முகத்தில் பூசிக்கிறீங்க? போட்டியில் சுத்தமாக சமையல் பண்ணாதான் அதிகமாக இருக்கு. கொஞ்சம் இப்படி திரும்புங்க. சந்தியா, நீங்கள் தயவு செஞ்சு இந்த கையிலையும் பிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா போட்டியில் உதவி பண்ணுறதுக்கு நான் பக்கத்தில் இருக்க மாட்டேன். நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், புரியுதா? போதும் போதும். இந்த மோர் குழம்புல மசாலாவையும் புதினாலும் எடுத்து போடுங்க. அட சீக்கிரம் போடுங்க சந்தியா, மசாலா தீது. சீக்கிரம் கலர் விடுங்க. இது ரொம்ப சூடா இருக்குங்க. அட இருங்க சந்தியா. எப்பவும் எல்லாருக்கும் பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்ற ஆள் நீங்க. ஆனா இங்க என்னடான்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை கூட இன்னொருத்தர் சொல்ல வேண்டியிருந்தா எப்படி சந்தியா? உங்க புத்தியை கொஞ்சம் சமையல் வேலைக்கும் பயன்படுத்தினீங்கன்னா என்ன குறைஞ்சு போயிடுவீங்க? ஆரம்பத்திலே சமையலை கத்துட்டு இருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா?
இந்தாங்க. கிழிஞ்சது. இதுன்னு எல்லா திசையிலும் மூஞ்ச காட்டுது. அழகா வட்டமா திரட்டணும். என்ன விஷயம்னா, இது நம்ம வீட்டுக்கு தான் செய்றீங்கன்னா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தலையெடுத்துக்கு தான் சாப்பிட்ருவோம். ஆனால் நாளைக்கு போக போகிறது சமையல் போட்டிக்கு. இப்படிலாம் கொடுத்தீங்க மானம் போயிடும். இது அப்படியே குப்பையில் போடுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாங்க. இல்லை இல்லை, நீங்கள் ரொம்ப அழுத்தி செய்றீங்கன்னு நினைக்கிறேன். அதனால அது உருண்டையாக அழகாக வரல. பொறுமையா இதோ இந்த மாதிரி. இந்தாங்க, இப்ப திரட்டுங்க. என்ன பண்றீங்க? சந்தியா, உங்க கவனம் எங்க இருக்கு? உங்களால இந்த கச்சேரி கூட செய்ய முடியாதா? இந்தாங்க, மறுபடியும் தரட்டுங்க. இருங்க, நிறுத்துங்க. என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? மறுபடியும் அதே பண்றீங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இருங்க, நிறுத்துங்க. என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? மறுபடியும் அதே பண்றீங்க? என்ன உத்தேசம் உங்களுக்கு? விடிய விடிய உட்காந்து இந்த ஒன்னையே தரட்ட போறீங்களா? மறுபடியும் செய்யுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இது ஒழுங்கா உருண்டையா வர வரைக்கும் நீங்க செஞ்சுட்டே தான் இருக்கணும். சந்தியா, யாரா இருந்தாலும் சரி, தன்னோட பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் எந்த போட்டியா இருந்தாலும் ஏத்துக்கணும். எங்க அம்மா சொல்றது சரிதான். அந்த கடவுளே உங்களுக்கு சமையல் வேலை சொல்லி தர முடியாது, நான் மட்டும் மண்டையை உடைச்சு என்ன பிரயோஜனம்? எதுக்கு இந்த வேலை? இல்ல எதுக்கு தேவையில்லாம நாளைக்கு அத்தனை பேர் முன்னாடி நீங்க பேரு கெடுக்கணும்னு பாக்குறீங்க? இதெல்லாம் உங்களால முடியாது. நீங்க பேசாம ஒண்ணு பண்ணுங்க. நாளைக்கு ஏதாவது காரணத்தை சொல்லி நீங்க போட்டியில் கலந்துக்க வேண்டாம். போதும் நீங்க திரட்டினது. இதில் எடுத்து வச்சு போய் தூங்குங்க. நானும் போய் தூங்குறேன். என்னங்க நில்லுங்க. இது பாருங்க, நான் உருண்டையா பண்ணிட்டேன். இங்க பாருங்க, இப்ப நான் ஒழுங்கா பண்ணிருக்கேன்ல. இப்போ இத நான் ஒழுங்கா ஒழுங்கா பண்ணிருக்கேன்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சின்ன வயசுல எங்க அம்மா எப்பவும் ஒன்று சொல்லுவாங்க. சில பேருக்கு சில விஷயங்களை எப்பவும் வாயால சொன்னா புரியவே புரியாதான். அடி பட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாம் பளிச்சுன்னு புரியும்னு சொல்லுவாங்க. நீங்களும் அந்த வகையை சேர்ந்தவங்க தான். இப்பதான் எனக்கும் புரியுது.
விடுங்க, ஆரம்பிக்கலாம். அடுத்த ஐட்டம் போகலாம், சரியா? வாங்க. சத்யா, இப்போ குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு நாம பார்த்துருவோமா? சர்க்கரை இல்லாத பால்கோவாது. இது அழகாக இது மேலே வச்சு சின்ன சின்னதாக சீவி எடுக்கணும். அப்புறம் மறந்துடாதீங்க, ஒவ்வொன்றும் சமமாக இருக்கணும். புரிஞ்சுதா? சந்தியா, என்ன பண்றீங்க? கொஞ்சம் வேகமா வேலையை பார்க்குறீங்களா? இல்லை, எதுக்கு சொல்றேன்னா, நாளைக்கு சமையல் போட்டியில் உங்களுக்கு 1 மாசம் டைம் கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுக்குள்ள செஞ்சவங்களுக்கு பரிமாறணும். அதனால கொடுத்த நேரத்தை நல்லா பயன்படுத்திக்கணும். புரிஞ்சுதா? சீக்கிரம். சந்தியா, ஏன் இவ்வளோ ஆர்வம்? நான் மட்டும் இப்போ கையை பிடிக்கலன்னு உங்க கை சீவிட்டு போயிருக்கோம். என்ன சந்தியா நீ சொல்றது கவனிக்க மாட்டீங்க. நான் இதை வேணும்னு செய்யலங்க, அவசரத்துல ஏதோ. போதும், விட்டா மன்னிப்பு கேட்டுட்டே இருப்பீங்களே. கொடுத்த வேலையை பாருங்க. காலையில இருந்து என் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓய்வு கூட எடுக்காம உங்க கூட உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க கத்துக்கிறத விட்டுட்டு என்கிட்ட ஏன் பேசுறீங்க? சந்தியா, இங்க பாருங்க, புரிஞ்சுக்கோங்க. நான் விடி விடி உட்கார முடியாது. நான் போய் கொஞ்ச நேரமா தூங்கணும்ல. சரிங்க. சரி, இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நல்ல சக்கரை பாகுனா அது எப்படி இருக்கணும் தெரியுமா? இங்க பாருங்க, சக்கரை பாகு இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்ப சொல்லுங்க, சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சா? அது அது சக்கரை பாக பதம் பார்க்கறது எப்படின்னு இன்னொரு வாட்டி சொல்லுங்க. என்ன சந்தியா, இப்போதான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. நீங்க பாருங்க, தெரியுதா? நல்லா கவனமா பாருங்க. சக்கரை பாகு இந்த பதத்தில் இருக்கணும். பாருங்க, இப்படி இருக்கணும். பாத்தீங்களா? பாருங்க, அதே மாதிரி வந்து பாருங்க. இதுல என்னங்க இருக்கு? தயவு செஞ்சு எனக்கு இன்னொரு வாட்டி சொல்லுங்க. எனக்கு புரியவே மாட்டுது. நான் கவனமா தான் பாக்குறேன், ஆனா ஒன்னும் தெரியல. இப்போதான் உங்களுக்கு பொறுமையா சொல்லி கொடுத்தேன். நீங்க ஒழுங்கா பாக்குறதுக்கு ஏன் கண்ணே உங்களுக்கு தரணுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட, இதுல நெய் வேற கம்மியா இருக்கு சந்தியா. நீங்க சீக்கிரமா நெய் எடுத்துட்டு வாங்க. ஓடுங்க சந்தியா, சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. சக்கரை பாகு தயாராயிடுச்சு. சந்தியா, என்ன காரியம் பண்ணீங்க? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. அது கை தவறி கீழே விழுந்துருச்சுங்க. நான் ரொம்ப களைச்சு போயிருக்கேன் சந்தியா. நான் கொஞ்ச நேரம் தூங்கணும். நான் உடனே இதை சுத்தம் பண்ணிடுறேன். போதும் சந்தியா, மணி இப்பவே 4 ஆயிடுச்சு. இதோட விட்டுருங்க.
என்னால உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. நான் போய் கொஞ்ச நேரம் தூங்கணும். எதுக்காக சந்தியா மேல கோவப்பட்டு கத்துற கண்ணா? அப்பா அது வந்து அம்மா நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். 4 மணி வரைக்கும் சொல்லி கொடுத்தேன். அப்படி இருந்தும் அவங்களுக்கு எதுவுமே புரியலையா? அது மட்டும் இல்லாம நெய்ய வேற கீழே கொட்டிட்டாங்க. அம்மா நீங்க இன்னும் தூங்கலையாப்பா? இந்த சந்தியா உங்க 2 பேரோட தூக்கத்தையும் கெடுத்துட்டாங்களா? நீங்க போய் தூங்குங்க. எங்களை பத்தி கவலைப்படாதப்பா. தயவு செஞ்சு சந்தியாவுக்கு உதவியாரு. என்னால இதுக்கு மேல முடியாதுப்பா. இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு அவங்களே வரட்டும். ஏன்னா இந்த போட்டியில கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டது பாவம் சந்தியா தானே. தேவையில்லாம இவங்களால இப்ப ஏன் தூக்கம் கட்டு போச்சு? அப்பா சொல்லப்போனா எனக்கு மூளையை வேலை செய்யல. நான் கொஞ்சம் தூங்கணும். காலையில் அந்த ஆஃபீஸரை வேற போய் பார்க்க வேண்டியிருக்கு. அவரை சமாதானப்படுத்தணும். அது பார்த்தா நீ இது வேற. நீங்க பேசாம போய் தூங்குங்க. சரி, எல்லாரும் போய் தூங்குங்க. காலையில எல்லாரும் சீக்கிரம் எழுந்துக்கணும்ல. நீயும் போ சூர்யா. மாமா நீங்களும் போய் தூங்குங்க. நான் இது எல்லாத்தையும் 10 நிமிஷத்துல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்குறேன். சீக்கிரமா போய் தூங்குமா. ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு.